தன்னை கொலை செய்ய திட்டமிட்டு ஆட்களை அனுப்பிய அன்புமணியின் அனைத்து விஷயங்களையும் வெளியே கொண்டு வருவேன் என்று பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் கூறியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இணைச் செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருள் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியில் கட்சி நிர்வாகி இல்லத்தில் நிகழ்ந்த துக்க நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வரும்போது அன்புமணி ஆதரவாளர்கள் அவரது கார் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதனால் ராமதாஸ் ஆதரவாளர்களுக்கும் அன்புமணி ஆதரவாளர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் உருட்டுக்கட்டைகளை கொண்டு தாக்கிக் கொண்டனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் காயமடைந்த ராமதாஸ் ஆதரவாளர்கள் 7 பேர் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இவர்களை சட்டமன்ற உறுப்பினர் அருள் நேரில் பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அருள், அன்புமணியின் தூண்டுதல் பெயரில் தன்னை கொலை செய்ய முயற்சி நடந்ததாகவும் தன்னை தொண்டர்கள் காப்பாற்றியதாகவும் கூறியவர், சேலத்தில் நடைபெற்ற பொதுக்குழுவில் மிக பிரம்மாண்ட முறையில் ராமதாசுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதாகவும் இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத அன்புமணி தன்னை கொலை செய்யுமாறு கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டதன் அடிப்படையில் இன்று தன் மீது கொலை முயற்சி தாக்குதல் நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். மேலும் கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் எப்படி ஈடுபட்டார், அவருடன் இருந்தவர்கள் எப்படி கொல்லப்பட்டனர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை விரிவாக வெளியில் எடுத்துரைப்பேன் என்று எச்சரிக்கை விடுத்தார். இது ஆர்ப்பரி போல பார்த்தோன்னே அன்புமணியால தாங்க முடியல. இதுக்கு யார் காரணம்? அருளை கொண்டு போடுங்க. இன்னொன்று சொல்றீங்க, அங்க கல்லணை தாக்கின பின்னாடி 3 பேரு கத்தி, பெரிய கத்தி, 5 பேரு இரும்பு பைப்பு. நீங்க கார்ல பாருங்க, 6 காரை கண்ணாடி கதவெல்லாம் அடிச்சு நிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம என்னை நோக்கி கத்தி எடுத்து வர்றாங்க. டேய், அன்புமணி உன்னை கொள்ள சொல்லிட்டாங்க, இன்னைக்கு உன்னை கொள்றா. இதே வார்த்தை என்ன வார்த்தை? டீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிற அன்புமணி சொன்னாரு, உன்னை கொல்ல சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு என்னை நோக்கி வர. வரும்பொழுது அந்த பசங்க விஜயகுமார், நான் மாவட்ட செயலாளர் நடராஜன் குறுக்கு வந்து விழுந்து என்னை காப்பாத்துறாங்க. ஆனால் அவங்களுக்கு பாதிப்பு என்னன்னா, பெற்றெடுத்த தந்தையே கொல்லணும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயலாற்றிக் கொண்டிருக்கிற அன்புமணி. கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூர் அருகே போயர் கொட்டாய் கிராமத்தை சேர்ந்த ராஜதுரை என்பவரும் கணவரை இழந்து மகன்களுடன் வசித்து வந்த மூக்கு கவுண்டனூர் கிராமத்தை சேர்ந்த ஜானகி என்பவரும் காதலித்து வந்ததாக தெரிகிறது. அப்போது சுமார் 1 லட்சம் ரூபாய் ஜானகிக்கு ராஜதுரை கொடுத்த நிலையில் பணத்தை பெற்றுக்கொண்ட ஜானகி ராஜதுரையிடம் பேசுவதை நிறுத்தியுள்ளார். மேலும் தனது குழந்தைகள் பெரியவர்கள் ஆனதாகவும் இது அவர்களுக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தும் என ஜானகி ராஜதுரையிடம் கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து தனது 1 லட்சம் பணத்தை திருப்பி கேட்டு ராஜதுரை தொந்தரவு செய்த நிலையில் 50,000 ரூபாய் பணத்தை ஜானகியின் உறவினர்கள் திருப்பிக் கொடுத்துள்ளனர். இந்நிலையில் சம்பவத்தன்று ஜானகியை வீடு தேடி வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர் தன்னோடு பேசாத ஆத்திரத்தில் அவரிடமிருந்து செல்போனை பறித்து சென்றுள்ளார் ராஜதுரை. இதை அறிந்த ஜானகியின் மூத்த மகன் கேசவன், பாமக பிரமுகரும் சரித்திர பதிவேட்டில் உள்ள பாவேந்தன் என்பவர் மற்றும் அவரது கூட்டாளிகள் உதவியுடன் ராஜதுரையை கொலை செய்ய திட்டம் தீட்டி அவரை மாந்தோப்பிற்கு அழைத்து கத்தியால் வெட்டியுள்ளனர். இதில் அவரது அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த அக்கம் பக்கத்தினரை கண்ட அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடி தலைமறைவானது. தொடர்ந்து இரத்த காயங்களுடன் கிடந்த ராஜதுரையை மீட்ட அக்கம் பக்கத்தினர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து மாத்தூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஜானகி, அவரது மகன் கேசவன் மற்றும் சரித்திர குற்ற பதிவேட்டில் உள்ள பாவேந்தன் ஆகிய 5 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவாகியுள்ள பாவேந்தனின் கூட்டாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது இல்லாத பிரச்சினை தற்போது ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக தான் பதவி வகிக்கும் போது உருவாக்குவது ஏன் என அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் கேள்வி எழுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருமான PTR பழனிவேல் தியாகராஜன் வாரந்தோறும் தனது மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிவதை வழக்கமாக கொண்டுள்ளார். அதன்படி சம்பவத்தன்று ஆரப்பாளையம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட போது அமைச்சருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே சற்று வாக்குவாதம் ஏற்பட்டது. மாநகராட்சி ஆணையரிடம் பொதுமக்களின் குறைகளை குறித்து விளக்கினார். மேலும் தான் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது இல்லாத பிரச்சினை தற்போது ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக தான் பதவி வகிக்கும் போது உருவாக்குவது ஏன் எனவும் ஆணையரிடம் அவர் கேட்டறிந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது.
மகளிர் சுய உதவி குழுவினருக்கான அடையாள அட்டையை பயன்படுத்தி 100 கிலோமீட்டர் வரை பேருந்தில் கட்டணமில்லாமல் பொருட்களை எடுத்து செல்லலாம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மொத்தம் ரூபாய் 18 கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் ரூபாய் 12 கோடி மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை திறந்துவிட்டார். பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 49,000 பயனாளிகளுக்கு ரூபாய் 415 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் இதுவரை 820 கோடி முறை பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்துள்ளனர் என்றும், காலை உணவு திட்டத்தின் மூலம் 20 லட்சம் குழந்தைகள் பயனடைந்து வருவதாக பெருமிதம் கொண்டார். இதை பஞ்சாப் மாநிலமும் நடைமுறைப்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தது வருத்தம் அளிப்பதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், எடப்பாடி பழனிசாமியின் ஆட்டத்தால் பாதிக்கப்பட்டுதான் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்துள்ளார் என குற்றம் சாட்டினார். மேலும் கடந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி செலவழித்த தொகையில் தொழிற்சாலைகள் கட்டியிருந்தால் 1 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று கூறிய டிடிவி தினகரன், பழனிசாமி நடவடிக்கையால் ஏற்பட்ட மன உளைச்சலில் மனோஜ் பாண்டியன் திமுகவிற்கு சென்றுள்ளதாகவும் கூறினார். மேலும் சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறும் கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் என்று கூறினார். பழனிசாமியோட நடவடிக்கை மன உளைத்து போயிருப்பாரு. சட்டமன்றத்துல நீங்க எப்படி தனித்து போட்டியிட போறீங்களா? உங்களுடைய இது எப்படி இருக்கு? அது நீங்க இந்த முறை தனித்து போட்டியிடுவதுங்கிறது எங்களுடைய கடைசி ஆப்ஷன். அதுக்கு வாய்ப்பு குறைவு. எங்கள் தலைமையில் கூட்டணி அமையுமான்னு கேட்டதுங்களா, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். பட் அது இதெல்லாம் எதிர்பாராத கூட்டணிகள்லாம் அமைய வாய்ப்பு இருக்கு. கூட்டணியோடு நாங்கள் அதான் இன்னைக்கு சொல்ல, நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி வேற அதீத நம்பிக்கையை சொல்ல, நடக்க போவதை யதார்த்தத்தை உண்மையை சொல்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி. புதிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் முஸ்லிம், கிறிஸ்தவ மற்றும் மைனாரிட்டி வாக்காளர்களின் பெயர்களை சேர்க்கும் போது கவனமுடன் இருக்க வேண்டும் என்று அமைச்சர் ராமச்சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பிலான தேர்தல் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டு இன்று முதல் தொடங்கவுள்ள வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை திமுகவினர் எவ்வாறு எதிர்கொண்டு வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, 2026இல் திமுக அமோக வெற்றி பெறும் என்றும், இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சராக ஸ்டாலின் திகழ்கிறார் என்றும் பேசினார். பின்னர் பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், புதிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் முஸ்லிம், கிறிஸ்தவ மற்றும் மைனாரிட்டி வாக்காளர்களின் பெயர்களை சேர்க்கும் போது கவனமுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், தமிழ்நாட்டில் மார்ச் 11ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்குவதாகவும், மார்ச் 11இல் தொடங்கி ஏப்ரல் 6 வரை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். மே 20ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும், மார்ச் 2ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்குவதாக கூறினார். மார்ச் 2இல் தொடங்கி மார்ச் 26 வரை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற உள்ளதாகவும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 8ஆம் தேதி வெளியாகுவதாகவும் அறிவித்த அமைச்சர், மாணவர்களின் நீண்ட கால கோரிக்கையை ஏற்று கால்குலேட்டர் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். வெரி ஃபர்ஸ்ட் டைம் 12ஆம் வகுப்புக்கு அக்கவுண்டன்சி தேர்வுக்கு கால்குலேட்டரை நாம் அனுமதி கொடுக்குறோம் இந்த முறை. ஸோ அதையும் நம்முடைய மாணவ செல்வங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கோவையில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சுட்டு பிடிக்கப்பட்டவர்கள் உண்மை குற்றவாளிகளா என்பதை போலீசார் நிரூபிக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் வளர்மதி தெரிவித்தார். கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் கோவை மாவட்ட அதிமுக மகளிர் அணி சார்பில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிய பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி, பாதிக்கப்பட்ட பெண் மயக்க நிலையில் உள்ளபோது எப்படி குற்றவாளியை போலீசார்கள் கைது செய்தார்கள் என்று கேள்வி எழுப்பிய அவர், பாதிக்கப்பட்ட பெண் மூலம் காவல் நிலையத்தில் வைத்து அந்த குற்றவாளிகளை அடையாளம் காண செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இளம்பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சுட்டு பிடிக்கப்பட்டவர்கள் உண்மை குற்றவாளிகளா என்பதை போலீசார் நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டார்.
இளம்பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சுட்டு பிடிக்கப்பட்டவர்கள் உண்மை குற்றவாளிகளா என்பதை போலீசார் நிரூபிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அதாவது ஒரு உண்மை குற்றவாளிகளை இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் 4 பேர் பேலன்ஸ்ல இருக்கோம், தேடிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. இது தகவல், நீங்க சொன்ன தகவலை தான் நாங்க திருப்பி சொல்றோம். ஏன்னா எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் வந்த செய்திகள் தான். 3 பேர்னா இந்த 3 பேரை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிங்க? யார்? அந்த பொண்ணு மயக்க நிலையில இருக்கு, அந்த பாப்பா பாதிக்கப்பட்ட பாப்பா மயக்க நிலையில இருக்கு. அதுக்கு இன்னும் யார் என்னன்றது அது சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கு. இந்த அடிபட்ட பையனுக்கு கடுமையா அடிபட்டு இருக்கு, கடுமையான முறையில பாதிக்கப்பட்டிருக்கான், பயந்துருக்கான் அந்த பையன். இதெல்லாம் நீங்க கொடுத்த செய்திகள் தான். பாதிக்கப்பட்டிருக்கிறான். யாரு இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லி, அதுவும் துடியலூர் கிட்ட உடனே போய் எப்படி பிடிச்சிட்டு வந்தீங்க? துடியலூர் கிட்ட போய் பிடிச்சிட்டு வந்ததான் தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு நான் கேட்க விரும்புறது என்னன்னா, உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. பாஜகவின் கிளை அலுவலகமாக அதிமுக செயல்படுவதாக திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் தெரிவித்தார். ஆலங்குளம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினராக உள்ள மனோஜ் பாண்டியன் சென்னை அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து அக்கட்சியில் இணைந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய மனோஜ் பாண்டியன், திராவிட உரிமைகளை காக்கும், தமிழகத்தின் உரிமைகளை காக்கும் தலைவராகவும், தமிழக உரிமைகளை அடகு வைக்காதவராகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் இருப்பதால் திமுகவில் இணைந்துள்ளதாகவும், பாஜகவின் கிளை அலுவலகமாக அதிமுக செயல்படுவதாக விமர்சித்தார். இன்று திராவிட கொள்கைகளை முழுமையாக பாதுகாக்கின்ற ஒரு தலைவராகவும், தமிழக உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு தலைவராகவும், தமிழகத்தின் உரிமைகளை எங்கேயும் அடகு வைக்காத ஒரு தலைவராகவும், அதே நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் நான் எடுத்திருக்கின்ற முயற்சிகளை எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கி அதனை சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு தலைவராக நான் பார்த்து சிந்தித்து எடுத்த ஒரு தீர்க்கமான முடிவுதான் இந்த முடிவு. நான் என்னை இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டதற்கான காரணம், எஞ்சிய வாழ்க்கையிலும் இந்த திராவிட கொள்கையினை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கமாகவும், அதை தலைமையேற்றிருக்கக்கூடிய தலைவருடைய சிந்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தொண்டனாகவும் என்னை இணைத்து பணியாற்ற இங்கே இன்று நான் வந்திருக்கிறேன். குமரியில் திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றி இளைஞரிடம் 12 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக இளம்பெண் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குமரி மாவட்டம் ராமன்துறை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சுஜின் மற்றும் உள்ளூர்துறை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் கேத்ரின் பிளஸ்ஸி ஆகியோர் காதலித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து கேத்ரினுக்கு சிறுக சிறுக சுஜின் 12 லட்சம் செலவழித்ததாக தெரிகிறது. இந்நிலையில் கேத்ரின் பிளஸ்ஸி சுஜினுடன் சேர்ந்து வாழ மறுத்து ஆண் நண்பர்களுடன் பழகியுள்ளார். இதனை அறிந்த சுஜின் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து திருமணம் செய்து கொண்ட வீடியோவுடன் புதுக்கடை காவல் நிலையத்தில் திருமண மோசடி செய்ததாக இளம்பெண் மீது புகார் அளித்தார். இது தொடர்பாக இளம்பெண் கேத்ரின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் இளம்பெண் கேத்ரினிடமிருந்து தனது 12 லட்சம் பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட இளைஞர் சுஜின் கோரிக்கை வைத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.